மனைவியை அடைகிறதுல 2 வகையான திருமணம் இருக்குது. காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம். பெரும்பாலும் இப்போ லவ் மேரேஜ் தான். எங்கே பார்த்தாலும் லவ் மேரேஜ் தான். நான் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனேன். அந்த மாப்பிள்ளையோட அப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. என்னப்பா பையனுக்கு 2018 தான் கல்யாணம் வைக்கணும்னா 17 வச்சுட்ட அப்படின்னு. நான் எங்கே வச்சேன், அவன் வச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. என்னையா சொல்கிற, நான் பொண்ணு பார்க்கலான்ட்டு இருந்தேன், அவன் பார்த்து கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படிம்பாரு. என்ன ஜாதி யாருக்கு தெரியும், என்ன மதம் யாருக்கும் தெரியாது. ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த பிள்ளை தான் எனக்கு உலகம் அப்படின்னு வந்துட்டான், கட்டி வச்சுட்டேன்னாரு. இந்த மாதிரி ஒரு திருமணம் நடக்கும். இது காதல் திருமணம். இன்னொன்று நிச்சயிக்கப்பட்ட திருமணம். சில பேர் பெற்றோருக்கு எப்படா நம்மளுக்கு மாப்பிள்ளை பார்த்து வைப்பாங்க அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளை பாவம், லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட பெற்றவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்ட்டு பல இது வந்தால் கூட எங்கள் அப்பா ரொம்ப வேணப்படுவார். வேணாம், யார் ப்ரப்போஸ் பண்ணாலும் 50 ப்ரப்போசலையும் கேன்சல் பண்ணிடுறேன். எங்கள் அப்பா அம்மா அவங்க நிம்மதி, அவங்க சந்தோஷம்தான். அவங்க யாரை கட்டிக்க சொல்கிறாங்களோ அவங்கள நான் கட்டிக்கிறேன். இப்படி ஒரு குரூப்பு ஆம்பளை பையங்கள்லாம் இருப்பான். அது மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மாப்பிள்ளையை தேடி வச்சு கட்டி வைப்பாங்க. அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு தன்னுடைய கணவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தன்னை நேசிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த மனைவியாக இருக்கக்கூடிய நிலை. அது 2வது நிலை. 3வது நிலை இருக்கு பார், அதுதான் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலை. உலகத்திற்கு ஒரு உயிரை கொண்டு வரக்கூடிய இறைவனுடைய நிலை எது என்று சொன்னால் அதுதான் தாய்மை. ஒரு பெண் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது எந்த நிலையில்? மகளாக, மனைவியாக, தாயாக. நானாகும் பூவிலே நானாகும் தேன் தேடி நானாய் அலையும் நானும் ஒரு நான் தானே. ஐயா, நான் தலைப்பை எப்படி பார்க்குறேன், நான் யாருன்னு மறந்துட்டு இருக்கிற தாய் பருவம், நான் மட்டும்தான் நினைக்கிற மனைவிங்கிற பருவம், நான் யாருன்னு தெரியாமல் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிற குழந்தை பருவம், நான் ஒரு மகளாக மகிழ்ச்சியாக இருக்கேன்னு பேச வந்திருக்கேன். ஐயா, நானும் எங்கள் அம்மாவும் நல்லா தான் ஊருக்கெல்லாம் கிளம்புவோம். கிளம்பும்போது எங்கள் அம்மா யாரையோ தேடிக்கிட்டே வருவாங்க. யாரை தேடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. பஸ் ஸ்டாண்டு போனதுக்கு அப்புறம்தான் தெரியும் அவங்க சொந்தக்காரங்களையும் தெரிஞ்சவங்களையும் தேடுறாங்கன்னு. ஏம்மா இப்படி பண்ணுற, யாரையாவது பார்த்துட்டா என்னை விட்டுட்டு போயிறையேன்னு நினைப்பேன். போய் பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்கய்யா. என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது. 5 வயசில் ஆரம்பித்து 50 வயசு கதையை ஒரே நாளில் பேசி முடிப்பாங்க. ஒரு நாள் கேட்டேன், என்னம்மா அப்படி பேசுவேன்னு. பாப்பா, இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரி நாங்கள் இல்லை. நான் ஒரு மகளாக எப்படி பெருமைப்பட்டேன் சந்தோஷப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? இப்போ மாதிரி டேப் வாட்டர்லாம் அப்போ கிடையாது. போவோம், குத்தாலத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். வரும்போது மெல்ல 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 எல்லாத்தையும் விளாண்டுக்கிட்டே வருவோம். யார் யார் இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டோம். அப்போ நடந்து வர்றப்ப நாங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியும் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த தண்ணி குடத்தை தூக்கிக்கிட்டு, ஐயோ அந்த அழகு இப்போ வரவே வராதுன்னு சொல்லுவாங்க. மணலில் விளையாடுவாங்க. முந்தியுள்ள சின்ன பிள்ளைங்க மணலில் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போது ஒரு சவுண்டு கேட்குமா, பப்பர் மிட்டாய் வேணுமா, சவ்வு மிட்டாய் வேணுமா, ஓடி வாங்க பிள்ளைங்களா உட்காந்து திங்கலான்னு. அப்போ கை ஃபுல்லாக மண்ணாக ஒட்டி இருக்கும். அந்த மண்ணோட போகிறதுக்குள்ளே அவர் போயிடுவார். அப்போ அவருக்கு அவ்வளோ டிமாண்டு. போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அரைகுறையாக கையை கழுவிட்டு போய், தாத்தா தாத்தா எனக்கு வாட்சு மோதிரம் செயின் எல்லாம் கட்டி விடுங்கன்னு சொல்லுவாங்களாம். அப்போ அதை கட்டிக்கிட்டு கை ஃபுல்லாக பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மண்ணோட சேர்த்து திம்பாங்களாம். அந்த சந்தோஷம் வேறு எங்கேயுமே வராதுங்கய்யா. ஒரு மனைவியாக நான் போய் அங்கிள் அங்கிள் இல்லை தாத்தா தாத்தான்னு போய் எனக்கு வாட்சு கட்டி விடுங்கன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்கய்யா? ஒரு மனைவியாக போய் சொன்னாலோ இல்லை தாயா போய் இம்மினிக்கான்னு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்னையா சொல்லுவாங்க? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த பப்பர மிட்டாய்னா என்னன்னே தெரியாது. ஒரு பொம்மையோட ஒரு மூங்கில வச்சுக்கிட்டு ஒரு தாத்தா ஜவு மிட்டாய் விற்றுட்டு வருவார். அந்த கீழே ஒரு வளையம் வச்சு அந்த பொம்மையை ஆட்டிக்கிட்டு இருப்பார். எங்களுக்கு அந்த பொம்மை தானாக ஆடுதுன்னு தான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த விரலில் அப்படியே ஆட்டிக்கிட்டே மணப்பாறை முறுக்கு மாமியால் நொறுக்கு ராக தித்தால படக்கு திப்பா அப்படிம்பார். அவர் பேசுகிறத அப்படியே கேட்டுக்கிட்டு வருவான்.
மோதிரம் வந்து அன்னைக்கு எவ்வளவுன்னா 2 காசு, வாட்ச் வந்து 5 காசு, நெக்லஸ் வந்து 15 காசு. அந்த முட்டாயிலே நெக்லஸ் செஞ்சு போடுவார். ஆனால் அது கை பிசு பிசுன்னு இருக்கும், கீழே மண் ஒட்டியிருக்கும், சகதி ஒட்டியிருக்கும். அதோடு அந்த முட்டாயை சாப்பிடும்போது இருந்த சந்தோஷம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்வீட் கடையில் 100 ரூபா கொடுத்து வாங்கின ஒரு ஸ்வீட்டில் கூட அந்த டேஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி இப்போ நீங்கள் வாங்கி சாப்பிட முடியுங்களாயா? வாங்கி தரலாம், உங்கள் பேரனுக்கோ பேத்திக்கோ வாங்கி தரலாம். நீங்கள் நினச்சாலும் அது சாப்பிட முடியாதுங்கய்யா. இப்போ மாதிரிலாம் வந்து லிப்டிக்லாம் போட மாட்டான், அதுக்குன்னு ஒரு சவ்வு மிட்டாய் இருக்குது ஸ்பெஷலிஸ்ட்டாக, பிங்க் கலரில் இருக்கும். வாயில் போட்டால் வாயோட நாக்கு பள்ளி எல்லாம் சேர்ந்து சவக்கும். அந்த மிட்டாயை சவச்சிக்கிட்டே எம்மா நான் லிப்டிக் போட்ட மாதிரி இருக்கா, லிப்டிக் போட்ட மாதிரி இருக்கான்னு சொல்லும்போது எங்கள் அம்மா என்னை பார்த்து ரசிக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு வேறு எந்த பருவத்துலையும் கிடைக்காதீங்கய்யா. இந்த இடத்துல நான் மகளாக மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கேன். ஒரு நாள் வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன், என்ன படின்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் எத்தனை அப்போ படிச்சீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, நான் நல்லா படிப்பேன் பாப்பா, எனக்கு இங்கிலீஷ் வராது, இங்கிலீஷ் வாத்தியார் அடிச்சு விட்டாரு, அவர்கிட்ட அடி வாங்கிட்டு வருவேன் வீட்டுக்கு, எங்கள் அம்மாவும் சேர்ந்து அடிக்கும், உங்கள் பாட்டி கூட கொஞ்சம் அடிக்கும், இந்த அடியெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் வேலை பார்த்து பொழைச்சிக்க வேண்டான்னு வந்துட்டேன் பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். படம் பேர்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தமிழில் போட மாட்டானுங்கய்யா, முதல்ல இங்கிலீஷில் தான் போடுவாங்க. ஒரு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, பாப்பா அது என்ன படம் சொல்லு பார்ப்போம் கரெக்டானாங்க. படம் பேர் வந்தே மாதரம், இங்கிலீஷில் போட்டான். நான் இங்கிலீஷில் வந்தே மாதரம்ப்பான்னு சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா என்னை பார்த்து சிரிச்சுட்டு, என் பிள்ளைக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கும் தெரியும், இந்த ஊருக்கும் தெரியும் எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச வராதுன்னு. அப்போ நான் ஒரு மகளாக சந்தோஷப்பட்டேன். எனக்கு வராதுன்னு தெரிஞ்சும் அப்பா புகழ்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த இடத்துல நான் வாசிக்கிறேன். என் மக என்ன மாதிரி இல்லை, அவளுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும், அவள் பொழைச்சிக்குவா. அந்த சந்தோஷம் நான் மகளாக இருக்கும்போது மட்டும்தாங்கய்யா கிடைக்கும். தாய்க்கு பின் தான் தாரோன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, மறுக்கலை. ஆனால் ஒரு கணவனின் இறுதி மூச்சு வரை உறுதுணையாகவும் துணையாகவும் இருக்குது மனைவி தாங்கய்யா. அதை உங்களால் மறுக்க முடியுமா? ஐயா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வியா, உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு யாருயா? எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு மனைவி. மனைவி தானையா? உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு மனைவியாக இருந்ததுனாலதான் அவங்களால தாயடைய முடிஞ்சிச்சு. அப்படி தாயடைஞ்சதுனாலதான் இப்படி ஒரு பேச்சாளரை உருவாக்கவும் முடிஞ்சிச்சுங்கயா. 50லும் ஆசை வரும், ஆசை வந்தா பாசம் வரும்னு பெரியவங்க சும்மா வாங்கய்யா சொன்னாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு தம்பதி வந்தாங்கய்யா. தம்பதின்னு நினையும் நீங்கள் 20-25 வயசுன்னு நினச்சிவிடக்கூடாது. அவங்களுக்கு இருக்கும் வயசு 50-55 இருக்குங்கய்யா. அதுக பண்ணுற அட்டுழிய இருக்கே, இந்த வயசில் அதுகளாம் இப்படி பண்ணலாமா? ஊரில் ஒரு காதல் படத்தை விடாதுக, காதல் வசனத்தை விடாதுக. இந்தம்மா அந்தையாவை பார்த்து ஹாய் புருஷான்றதும், அந்தையா இந்தம்மாவை பார்த்து ஹாய் பொண்டாட்டின்றதும் அவங்க பண்ணுற ரவுஸ் இருக்கே, இது மட்டும் பத்தாதுன்னு காலையில் நல்ல தண்ணி வந்துடுங்கயா. அதை பிடிக்கிறது என்னமோ இந்த ஐயாதே. பிடிச்சு வச்சுட்டு அந்த அம்மா ஒரு கூச்சல் போடுவாங்க பாருங்க, அடியே பொண்ணு தாயி என் பொண்ணுன்னு கூப்பிடுவாங்க. அந்த கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி அந்த அம்மா அந்த வந்துட்டேனுங்கன்னு வந்து அந்த தண்ணி குடத்தை தூக்கிட்டு தான் இடுப்பில் வச்சுட்டு அந்த ஐயாவையும் ஒரு பார்வை பார்த்து இடுப்பை ஆட்டி ஆட்டி ஒரு மெல்ல நடந்து போகும் பாருங்க. அட அட அட, அந்த இடையை பார்த்து அந்த ஐயா ஒரு பாட்டு பாடுவார். இஞ்சி ஈடு பலகி மஞ்சச்சவ பலகி கள்ளச்சீரி பலகி மறக்க மனம் கூடு தில்லையே ஹேடுவார். உடனே இந்த மனுஷன் இப்படி பாடிப்புட்டாரேன்னு பார்த்துட்டு அந்த அம்மாவும் ஒரு பாட்டை எடுத்து விடும் பாருங்க. மறக்குமா மாமே என்னோ மயக்குதே பஞ்ச வரணும் மடியிலே ஊஞ்சல் போட மாவானும். ஐயா பாட்டு போதும், இடுப்பு வலிக்குது, குடத்தை இறக்கி வை ஆனுங்க அந்த அம்மா. நீங்களா இருந்தா என்னங்கயா பண்ணுவீங்க? உடனே ஓடி போய் குடத்தை இறக்கி வைக்கிறதுக்கு உதவி செய்வேன், அவ்வளோதான். ஆனால் அங்கே வேற குத்துல நடந்துச்சு. குடத்தை இறக்கி வைக்காம அந்த ஐயா அந்த அம்மாவை தூக்கி ஒரு சுத்துவாருங்க பாருங்க. அந்த அம்மா முகத்துல மகிழ்ச்சி எல்லாம் பொங்கி ஓடுங்க. தாங்க முடியாது அந்த அம்மாவால சந்தோஷத்தை. போன குடமும் தெரியாது, வந்த இடுப்பு வலியும் தெரியாது. ஐயா ஊருக்கு அதை எதுக்கு,
வீட்டுக்கதையே 1000 இருக்கு. அங்க 60 தான் பாடா படுத்துதுன்னா இங்க 45 சும்மாவா விடும்? 45 வேற யாரும் இல்லைங்கய்யா, எங்க அம்மாவும் எங்க அப்பாவுதே. எங்க அப்பா ஒரு நாள் டை அடிச்சுக்கிட்டு இருந்தாருங்கய்யா. பின்னாடி 8 வந்து அடிச்சு விடுமான்னு என்னை கூப்பிட்டாரு. நான் சும்மா இல்லாம இந்த வயசுல உங்களுக்குலாம் இது தேவையாப்பான்னு விட்டேன். இதுல என்னங்கய்யா இருக்கு? எங்க அம்மா அங்கிட்டு இருந்து ஓடோடி வந்துச்சு. நான் இங்க ஒருத்தி குத்துக்கல்லாட்டம் இருக்கேன், என்னைய கூப்பிடாம அவளை எது கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, கொடுங்க நான் அடிக்கிறேன். அந்த டையை வாங்கி அடிச்சிச்சிங்கய்யா. நான் சொன்னேன், ஆமா உன் புருஷன் நாளைக்கு ஹீரோ செலெக்ஷனுக்கு தான் போறாரு, நல்லா அடிச்சு விடு அப்படின்னு. எங்க அம்மா உடனே ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்க, என் புருஷனுக்கு என்னாடி அழகுக்கும் குறைச்சலுக்கும், இவர் இருக்க அழகுக்கும் குறைச்சலுக்கும் 8 பட்டி ஊரு வந்தா கூட கால் தூசி தாண்டி. ஏ ராசா, நீ நடியா படம், அதை பார்க்க நான் இருக்கேன், எவ பார்த்தா என்ன பாக்காட்டி நமக்கு என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லி பிடிச்சு. அதை கேட்டனையும் எங்க அப்பா பட்ட ஆனந்தம் இருக்கே. ஐயா, என்ன தலைப்பு கொடுத்தாலும் பேசி பழகிட்டோம். ஆனா பேச கத்து கொடுத்தவங்களே இன்னைக்கு தலைப்பு. ஐயா, பெண்கள்னாலே துன்பந்தான். அது மகளானாலும் சரி, மனைவியானாலும் சரி, தாயானாலும் சரி. அந்த துன்பத்தில் கூட ஒரு இன்பத்தை பார்க்குறா பார்த்தீங்களா, அவதாயா தாய். ஐயா, ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறது அப்படின்றது அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் கிடையாது. இருந்தால் அந்த குழந்தைய அவள் வயிற்றுல சுமந்துக்கிட்டு அவ்வளோ அழகாக ரசிப்பா பாருங்க. அவள் கணவர்கிட்ட சொல்லுவா, ஏங்க இங்கே பாருங்களேன் நம்ம குழந்தை என்ன அழகாக உதைக்குது. அட போடி, நானே ஆம்பளை பையன் பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமான்னு கவலையில் இருக்கேன். பொம்பளை பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளைக்கு நகை சேர்த்து வைக்கணும், ஆம்பளை பையன் பிறந்தா அந்த பயலுக்கு ஒரு வீட்டை கட்டி வைக்கணும்னு கவலையில் இருக்கேன். இவ உதைக்குதான் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழிவுபடுத்தினாலும் கூட அந்த குழந்தை உதைக்கிறத பார்த்து அவ்வளோ ரசிப்பாயா. உதைக்கிறத கூட சந்தோஷமா சொல்ல முடியும்னா அது அம்மாவால் மட்டும்தான் முடியும். ஒரு மகளா என்னால் சொல்ல முடியாது எங்கள் அப்பா இன்னைக்கு என்னை 2 உதைச்சாருன்னு. ஒரு மனைவியா என்னால் சொல்ல முடியாது என் கணவர் காலையில் வேலைக்கு போகும்போது என்னை 2 உதைச்சாருன்னு. ஒரு அம்மாவால் மட்டும்தான் இதை கூட சந்தோஷமா சொல்ல முடியுங்க ஐயா. ஐயா, நான் வசிக்கிறது ஒரு கிராமப்புறம். கிராமப்புறம்னாலே மூட நம்பிக்கைகள் நிறையாவே இருக்கும். அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, என்ன தெரியுமா? அமாவாசை அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை ஒன்று திருடனா வரும், இல்லைன்னா குருடனா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய்க்கு அமாவாசை அன்னைக்கு வலி வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த தாயை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த இரவு முழுக்க தலைகீழா கட்டி தொங்க விடுவாங்களா ஐயா. ஏன்னா அடுத்த நாள் காலையில தன்னோட குழந்தை பிறந்துச்சுன்னா அது ஒரு அரசனா வாழும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் இரவு முழுக்க அந்த வலியை தாங்கி தன்னோட குழந்தைக்காக தலைகீழா நின்று அடுத்த நாள் காலையில பெத்து எடுக்கிறா பார்த்தீங்களா, அவதாயா தாய். இது வேற யார்கிட்ட இருந்து வரும் ஐயா? பள்ளி பருவம் நம்மளால மறக்க முடியாத ஒரு பருவம். அப்படி ஏதாவது சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க அம்மாட்ட சொன்னது உண்டாயா? எங்கள் அம்மாட்ட நான் ஸ்கூல் லைஃப்பை பற்றி எவ்வளவு பேசியிருக்கேன். அதில் நான் சொன்னது பாதி பொய்யாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் எங்கள் அம்மாட்ட இருந்து கிடைக்கிறது ஒரு முத்தம் தான். அது ஒரு சுகம். நம்ம பொய் சொல்கிறோம்னு தெரிஞ்சிருந்தேன், என் பிள்ளை என்ன அழகாக பேசுகிறான் பாருன்ட்டு ஒரு முத்தம் கொடுப்பாங்க. ஐயா, ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கு வர்ற நோட்டு புத்தகங்கள் எல்லாத்தையுமே அங்கே வேலை செய்கிற ஆசிரியர்கள் வெளியில் விற்றுக்கிட்டு இருந்தாங்களாம். இப்படியே ஒரு நாள் போக போக அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க ஒரு மாணவன் இதை கண்டுபிடிச்சிட்டான். என்ன இது நமக்கான உரிமை, இவங்க எதுக்கு வெளியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் இறங்கிட்டாயா. 1 நாள் 2 நாள் போராட்டம் இல்லை, 6 நாள் போராட்டம் தொடர்ந்துருச்சு. முதல் போராட்டம் அதுதான். அப்போ என்னன்னா தலைமை ஆசிரியர் வந்துட்டு, அப்பா தம்பி நாங்கள் பண்ணது தப்பு தான், எங்களை மன்னிச்சிரு, இனிமேல் உங்களுக்கான உரிமையை உனக்கே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பறைக்கு போக சொல்கிறாரு. எல்லா மாணவர்களுக்கும் வகுப்பறைக்கு வந்தாச்சுங்க ஐயா. அடுத்த நாள் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு, எல்லாரோட அம்மாக்களும் வந்திருக்காங்க. தலைமை ஆசிரியர் எந்திரிச்சு அந்த மாணவனோட பேரை சுட்டி காட்டி இவங்களோட அம்மா யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒரு தாய் எந்திரிச்சு நிற்கிறாங்க. வேமா தலைமை ஆசிரியர் போய் அவங்க அம்மா பாதங்களை தொட்டு வணங்கி, அம்மா இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கோம், முதலா இந்த பள்ளிக்கூடத்துல எங்களுக்கான உரிமைகள் எங்களுக்கு மட்டுமே வேணும்னு போராட்டம் பண்ணது உங்க பிள்ளைதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாதங்களை தொட்டு வணங்கினாங்களாம். இதை விட வேற என்னையா வேணும் மகிழ்ச்சி? அந்த சிறுவன் வேற யாரும் கிடையாது, இன்னைக்கு இந்தியாவோட இரும்பு மனிதன் அழைக்கப்படுற சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி தான் படிக்கிறோங்க. ஹாஸ்டல் முடிச்சு 2-3 நாள் வீட்டுக்கு போகிறோன்னு வைங்களேன், நம்ம வீட்டில் எவ்வளோ நேரங்க தூங்குவோம்? ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் கூட தூங்குவோங்க. நம்ம பெற்றவங்க ஏதாவது நம்மளை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க.
11 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவியா காலையில்? எங்கள் வீட்டில் அப்படிலாம் இல்லை. மத்தியான சாப்பாடே 2 மணிக்கு தான். அப்போ தான் எந்திரிச்சு சோறை ஆக்குவாங்க. அதனால் அந்த லீவு நாளில் தூங்குகிற சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அது மகளாக இருக்கும்போது மட்டும்தான் அனுபவிக்க முடியும். ஐயா, நான் ஏன் 11 மணிக்கு எந்திக்கிறேன்னா, காலை சாப்பாட்டை அம்மா கையால் சாப்பிட்றத நான் மிஸ் பண்ணிடுவேன் இல்லையா, அதனால தாங்க. இப்போ நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்பா நம்ம பொண்ணு இன்னும் படுத்து தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி எழுப்புவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. செல்ல மகள் தூங்கையிலே பல தெய்வங்கள் தூங்குகின்ற அழகை கண்டேன் இப்படிலாம் சொல்லி நம்மளை ரசிப்பாங்கங்க நம்ம பிறந்த வீட்டில். இந்த சந்தோஷத்தை வேற எந்த வீட்டிலங்க போய் அனுபவிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. இதே இது நம்ம புகுந்த வீட்டுக்கு போகிறோன்னு வைங்க, நம்ம அப்பா அப்போ என்ன தெரியுமா நினைப்பாங்க? புகுந்த வீட்டுக்கு போகிறா, அவளோட ஹஸ்பண்டுக்கு ஈக்குவலாக படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு எதெல்லாமோ படிக்க வைப்பாங்க. ஈக்குவலாக படிச்சிருவாங்க. ஒரு புகுந்த வீட்டுக்கும் போகிறாங்க. அவளும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரே டைம் தான் போயிட்டு வர்றாங்க. ஒரு நாள் வர்றதுக்கு நைட்டு 12 மணி ஆயிடுச்சுங்க. தன்னோட மாமியார் தான் வந்து கதவை திறந்து விடுறாங்க. அப்போ எதுவும் சொல்லலை, போய் தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில் அந்த பொண்ணு எப்போவும் எந்திக்கிறத விட ஒரு அரை மணி நேரம் லேட்டாக எந்திக்கிறாங்கங்க. அப்போவே ஆரம்பிச்சிடுச்சு மாமியாரோட அர்ச்சனை. காலங்காத்தாலே ஆரம்பம்ங்கிற மாதிரி. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எந்திரிச்சோடனே இன்னும் படுத்து தூங்குறா பாரு, வந்ததே லேட்டு, இதில் இன்னும் தூக்கம் வேற கேடு. காலங்காத்தால எந்திரிச்சு பொறுப்பா சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பான்னு பார்த்தா வாழ்க்கை நடத்துறதுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா, இன்னும் படுத்து தூங்குறா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எங்கெங்க இருக்குது சந்தோஷம்? சரி, இதை கூட விடுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஈவினிங் டைமில் வெளியில் போகிறோம். அப்போ நம்ம ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வர்ற பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பொண்ணு மனசில் என்னங்க நினைக்கும்? நம்ம எவ்வளோ ருபீஸ்க்கு ஷாப்பிங் பண்ணியிருக்கிறோம், நம்ம ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்க தோணுமா? கண்டிப்பாக இல்லைங்க. ஐயோ, அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவாரோ, நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்களோ, நம்ம மாமியார் அவருக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்களோ, சமைச்சு வச்சாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து தாங்க ஒவ்வொரு வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா ஒரு பொண்ணு. இதில் எங்கெங்க இருக்குது அவளுக்கு சந்தோஷம்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பொண்ணு ஒரு திருமண வாழ்க்கையில் உள்ளே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், காலங்காத்தால எந்திக்கணும், 5 மணிக்கே தொளிச்சு கோலம் போடணும், சமையல் பார்க்கணும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இப்படி நிறையா பொறுப்புகள் அவள் தலையில் வந்து விழுந்துருதுங்க. இந்த இடத்துல அவள் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாதுங்க. கண்டிப்பாக சொல்கிறீங்க, மகளாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த பொண்ணு சந்தோஷத்தை அனுபவிக்கிறான்னு.